திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. திரையுலகில் எம்ஜிஆருக்கு இருந்தது போல யாருக்கும் அதிகமான ரசிகர்கள் இல்லை என்றே சொல்லலாம். அதனால்தான் அவரால் அரசியலிலும் நுழைந்து 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்க முடிந்தது. அவருக்கு ஒன்றென்றால் அவரின் ரசிகர்கள் பதறிதான் போவார்கள். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆரை நம்பியார் பிரம்பால் அடிப்பதை பார்த்து கொதித்து போன அவரின் ரசிகர்கள் மீதி காட்சிகளை கூட பார்க்க பொறுமையில்லாமல் தியேட்டரிலிருந்து வெளியேறி நம்பியாரின் வீட்டின் முன்பு நின்று பெரிய ரகளையே செய்தனர். அதன்பின் எம்ஜிஆர் அங்கு வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த கதையெல்லாம் நடந்தது. அதேபோல நம்பியார் காரில் சென்ற போதும் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அவரை வழிமறித்து எங்க வாதியாரை நீ எப்படி அடிக்கலாம் என சண்டை போட்டனர். இதை நம்பியாரே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். 1940களில் பெரிய இயக்குநராக இருந்தவர் TR ரகுநாத். 30 திரைப்படங்களுக்கு மேல் இவர் இயக்கியிருக்கிறார். எம்ஜிஆர் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எப்போதும் அவர் வாடா போடா என்றும் பெயரிட்டுதான் எம்ஜிஆரை அழைப்பார். எம்ஜிஆர் நடிப்பில் உருவான மதுரை வீரன் படத்தை முதலில் இயக்கியது இவர்தான். ஒருமுறை அந்த படத்தின் படப்பிடிப்பில் தன்னை காண வந்த ரசிகர்களிடம் எம்ஜிஆர் பேசிக்கொண்டிருந்த போது டேய் ராமச்சந்திரா இங்கே வாடா என ரகுநாத் அழைக்க எம்ஜிஆருக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. இது அங்கிருந்த எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் இவரை எங்கு பார்த்தாலும் நான் கல்லால் அடிப்பேன் என சொல்ல எம்ஜிஆர் அதிர்ந்து போயுள்ளார். அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். ரகுநாத்திடம் சென்று பொதுவெளியில் என்னை வாடா போடா என அழைக்காதீர்கள், தனிமையில் என்னை நீங்கள் அப்படி அழைப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என சொல்ல அதை ரகுநாத்தும் புரிந்து கொண்டார். ஆனாலும் அவரால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. எனவே அந்த படத்திலிருந்து அவர் விலகிவிட யோகானந்த் என்பவரை வைத்து அந்த படத்தை முடித்தனர். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.